திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் செக்கிலார் அடி போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல குருவர்களாலும் திருவர்களாலும் இன்றைய தினம் 63 நாயன்மார்களில் ஒருவரான திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய குருபூசை திருநாள். இந்த நல்ல நாளிலே அவருடைய அருள் வரலாற்றை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருக்குறிப்பு தொண்ட நாயனார் காஞ்சி தொண்டை நாடு என்று சொன்னாலே சான்றோர் உடைத்து என்று அந்த பழமொழியே உண்டு. அந்த பழமொழிக்கேற்ப அந்த தொண்டை நாட்டிலே அவதாரம் செய்தவர்தான் நம்மளுடைய திருக்குறிப்பு தொண்ட நாயனார். திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று நம்மளுடைய நம்பி ஆரூர பெருமான் திருத்தொண்ட தொகையிலே அவரை சிறப்பித்து பாடி அருளி இருக்கின்றார். அவர்தான் ஏகாலியர் குலத்திலே அவதாரம் செய்தவர். நம்மளுடைய நாயன்மார்கள் எல்லாம் ஒரு குலம் அப்படின்னு சொல்ல முடியாது. அரசர் குலம், வேளாளர் குலம், வணிகர் குலம், வண்ணார் குலம், பறையர், இது மாதிரி பல குலங்கள் எல்லாரும் சிவபெருமானுக்கு பொது. அங்கே ஜாதியோ மதமோ நமக்கு எதுவுமே தடை இல்லை. சுவாமியை அடைவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. குலம் ஒரு தடையே இல்லை. அதுதான் நம்ம 63 நாயன்மார்கள் அத்தனை குலத்திலையுமே நமக்கு அவதாரம் செய்து இறைவனுடைய திருவடியை அடைந்து காட்டி நமக்கு அந்த நெறியையும் அந்த வழிமுறையும் நமக்கு காட்டியிருக்கின்றார்கள். தியானவர்கள்னு பார்க்குறோம். இந்த வகையில் நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனார், திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன். அடியார்களுடைய குறிப்பறிந்து, அதுதான் மிகப்பெரிய விஷயம். அடியார்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க நினைப்பை அறிந்து அவங்களுக்கு செயல்படுவது. அதனால தான் அவருக்கு பேர் திருக்குறிப்பு தொண்ட நாயனார்னு வந்திருக்கு. ஒரு சில நாயன்மார்களுக்கு அவர்களுடைய அந்த செயல்பாடுகளை வைத்தே அவங்களுக்கு அந்த பேர் வந்திருக்கு. அதுபோல தான் அந்த திருக்குறிப்பு தொண்ட நாயனாரும் அடியார்களுடைய குறிப்பறிந்து அவர்களுக்கு தொண்டு செய்ததுனால அவருக்கு திருக்குறிப்பு தொண்டர் அப்படின்னு பேர் வந்திருக்கு. அவர் அன்றாடம் அந்த ஊரில் உள்ள மக்களுடைய அந்த அழுக்கு துணிகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று ஆற்றிலே அந்த அழுக்குகளை நீக்கி அந்த மிகப்பெரிய தொண்டாக அவர் செய்கிறார். அந்த தொண்டை மிக சீலத்தோடு செய்கிறார். அதுதான் நம்ம பெருசு. என்ன செய்தாலும் செய்யும் தொழிலே தெய்வம்ன்ற மாதிரி நம்ம அந்த சீலத்தோட, சீலமின்றி நோன்பின்றி சொல்கிறார்ல மாணிக்க வாசகர், செறிவே இன்றி அறிவின்றி தோளின் பாவை குத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனே, மாளும் காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறிகாட்டி கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே. அதனால் சீலத்தோடு இருக்கார். சீலத்துக்கு அடுத்த நிலை தான் நோன்பு, செறிவு, அறிவு. அதான் நமக்கு சரியை, கிரியை, யோகம், ஞானம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படி சீலத்தோடு இருக்கக்கூடியவர் தான் நம்ம திருக்குறிப்பு தொண்ட நாயனார். அவர் அந்த ஊரில் இருக்க மக்களுடைய அந்த அழுக்குகளை மட்டும் நீக்குவதாக நம்ம பார்த்தாலும், நம்ம பிறவிக்கு காரணமான 3 அழுக்குகள் நம்மிடம் இருக்கிறது. அந்த 3 அழுக்குகள் தான் நம்மளை இந்த பிறவிக்கு கொண்டு வர்றது. அந்த 3 அழுக்குகள் என்னென்னா ஆணவம், கண்மம், மாயை. இது 3 நம்மளுடனே இருக்கும். அவர் அந்த அழுக்குகளை மட்டும் நீக்கலை, துணியில் இருக்க அழுக்குகளை மட்டும் நீக்கவில்லை, பிறவிக்கு காரணமான இந்த 3 அழுக்குகளையும் நீக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவருடைய செயல்பாடுகள்லாம் இருந்தது. அப்படி அவர் செயல்படும் பொழுது அவருடைய குறிக்கோள் என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினமும் ஒரு நாயன்மாருடைய துணியை அழுக்கை நீக்கி அவருக்கு துவைத்து வெளுத்து கொடுத்து விட்டு அதன் பிறகு அந்த ஊர் மக்களுடைய மற்றவர்களுடைய துணியை அழுக்கு நீக்குவதாக அவருடைய குறிக்கோள். எப்படி நம்மளுடைய சிறு தொண்டர்
ஒரு அடியாருக்கு உணவு கொடுத்துட்டு உணவு உண்ண வேண்டும் எப்படின்னு ஒரு நிறைய ஒரு கொள்கையை கடைப்பிடித்தாரோ அதுபோல நம்முடைய திருக்குறிப்பு தொண்டநாயனார் ஒரு அடியாருக்கு துணியை துவைத்து கொடுத்துவிட்டு அதன் பிறகு அவருடைய அன்றாட பணிகளை துணி துவைக்கும் வேலையை பார்ப்பது என்ற குறிக்கோளோடு அவர் வாழ்ந்து வருகின்றார். அன்றைய பொழுது ஒரு அடியார் கூட அவருக்கு கிடைக்கவில்லை. அப்போ அவருடைய பெருமையை உலகறிய செய்ய வேண்டும் என்று நினைந்து கைலையிலிருந்து பெருமானே ஒரு வயதான முதியவர் தோற்றத்தில் உடம்பு மிக மெலிந்து நடுங்குது அப்படியே வர்றார். திருக்குறிப்பு தொண்டநாயனார் இருக்கக்கூடிய இடம் தேடி வர்றார். அதான் நம்மளுடைய பெருமானுடைய சிறப்பு. அதான் நாம் அவரை தேடி போகணுங்கிற அவசியமே இல்லை. நாம் இருக்கக்கூடிய விதத்தோடு நம்ம குறிக்கோளோட நெறியோட சீலத்தோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா பெருமானே நம்மளை தேடி வருவார். அதுதான் நம்மளுடைய பெருமானுடைய சிறப்பு. அந்த வகையில் நம்மளுடைய திருக்குறிப்பு தொண்டநாயனாருடைய பெருமை உலகறிய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பெருமான் கையிலிருந்து வந்து திருக்குறிப்பு தொண்டநாயனார் இருக்கக்கூடிய அந்த ஆற்றுக்கு வருகின்றார். அவர் இருந்து பார்க்குறார், யாராவது ஒரு அடியார் கிடைப்பாரா, இன்னைக்கு அவருடைய அந்த துணியை நாம் துவைத்து அழுக்கை நீக்கி கொடுத்து விட்டு அதன் பிறகு நம்மளுடைய பணியை செய்வோம் என்று அவர் இருக்கும் பொழுது இவர் வர்றார். அப்படியே பார்த்தார் திருக்குறிப்பு தொண்டநாயனார். அவருடைய பாதத்தில் போய் விழுந்து பணிந்து எழுந்து இனிமையான மொழிகளை பேசுகிறார். இதுதான் மிக முக்கியம். நம்ம சேக்கிலார் இதெல்லாம் ஒரு குறிப்பாக கொடுக்குறார் நமக்கு. ஒரு அடியாரை கண்டவுடனே வணங்க வேண்டும், அவர்கிட்ட இனிமையான மொழிகளை பேச வேண்டும், கடுமையான மொழிகளை பேசக்கூடாது. கனியிருப்ப காய் கவர்ந்தற்று, இனிமையான மொழிகள் இருக்க ஏன் கடுமையான மொழிகளை பேச வேண்டும்? அதுபோல் அவருக்கு பாதத்தில் விழுந்து பணிந்து எழுந்து, ஐயா உடல் இழைத்திருக்கின்றதே சுவாமி அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இனிமையான மொழிகளை பேசி தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய இந்த கந்தையை கொடுத்தால் அடியேன் துவைத்து அழுக்கு நீக்கி தருவேன் அப்படின்னு கேட்குறார். கேட்டோடனே இவர் பார்த்தார். இவர் ஏற்கனவே உடம்பெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருக்குது, ரொம்ப வயதாகி மெலிந்து அந்த அழுக்கு கந்தை ஒரே அழுக்காக இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த கந்தையை துவைப்பதற்கு முடியலை. ஏன் அப்படின்னா குளிர் தாங்க முடியாது, அதனால் இந்த கந்தையை நான் துவைக்காமலே அணிந்தே இருக்கேன். நீ இதை வாங்கிப்பாயானால் அதை எப்போ கொடுக்கணுன்னா மாலைக்குள்ளே கொடுத்துடணும். ஏன்னா இரவு நேரம் என்னால் குளிர் தாங்க முடியாது. அதனால் என்ன பண்ணுற, நீ இந்த துணியை அழுக்கு நீக்கி இந்த கந்தை, அது ஏற்கனவே கந்தையாக இருக்குது, மிகுந்த அழுக்காக இருக்குது, இந்த அழுக்கை நீக்கி நீ தர்றது எப்போ தரணும் தெரியுமா? மாலையில் கொடுத்துடணும். அப்படின்னா நீ வாங்கி துவைத்து கொடு அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்மளுடைய திருக்குறிப்பு தொண்டநாயனார், அடியேன் மாலை வருவதற்குள் தந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய நம்பிக்கை, நம்ம மாலைக்குள்ளே துவைத்து அழுக்கை நீக்கி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை. அந்த கந்தையை அவர் ஒரு கண்டிஷனோடு கொடுக்குறார், மாலைக்குள்ளே கொடுத்துடணும் அப்படின்னு. இவர் அந்த அழுக்கு கந்தையை வாங்கி கொண்டு அந்த கோவணத்தை, பெருமானுடைய கோவணம் சொல்ல முடியாது. அவர் சொல்கிறார்ல மாணிக்கவாசகர் திருச்சாளல்ல, மறைநான்கே வான் சரடாய் தன்னையே கோவணமா சாத்தினன்கான் சாளலோ. கோவணம் வேறு பெருமான் வேறு கிடையாது. அவருடைய கோவணத்துக்கு அவ்வளவு ஒரு பெரிய சிறப்பு. அப்பேற்பட்ட அந்த கோவணம் மறைகளே அவருக்கு சரடுகளாக இருக்கிறது. அந்த கோவணத்தை வாங்கி கொண்டு என்ன பண்ணுறாரு, வெள்ளாவி முதல்ல கொஞ்சம் அழுக்க நீக்கிறார். முதல்ல கொஞ்சமாக அழுக்கெல்லாம் போன உடனே வெள்ளாவி வைக்கிறார். வெள்ளாவி வைத்து விட்டு திரும்ப துவைக்கணும், அழுக்க நீக்கணும், முழுவதுமாக நீக்க வேண்டும். அப்போ காற்றுடன் கூடிய சூறாவளி, கனமழை, புயல் காற்று, ஒன்றும் பண்ண முடியாது.
அப்படி ஒரு மழையும் காற்றும் வந்தது. அப்படியே பார்த்தார் நம்மளுடைய நாயனார். ஆகாயத்தை பார்க்குறார். மழை விடுவதாக இல்லவே இல்லை. ஏன்னா திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய பெருமையை உலகறிய செய்ய வேண்டுமென்று கருதி அந்த மலையை வர வைத்தவரே பெருமான் தான். அப்போ என்ன பண்ணுறாரு, மழை விடும்னு அங்கேயே இருக்கார், அந்த ஆற்றங்கரையிலே இருக்கார். மழை விட்ட உடனே அந்த வெள்ளாவியிலிருந்து எடுத்து அவருடைய அந்த துணி கந்தையில் அழுக்கெல்லாம் நீக்கி அவரிடம் கொண்டு கொடுத்து விட வேண்டும். அவர் ஏற்கனவே மாலைக்குள்ளே கொடுத்துடணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த ஆற்றங்கரையிலே இருந்து மழை எப்போது விடுன்னு பார்க்குறாரு. மழை விடுவதற்கான அறிகுறியே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது பார்த்தார், நம்ம மிகப்பெரிய தவறு செய்துட்டோம். அதான் சொல்கிறார், இந்த அடியாருடைய துணியை நம்ம இல்லத்தில் போய் துவைத்து அங்கேயே காற்றில் வீட்டிலே உலர வைத்து கொடுத்துருக்கலாம். நாம் அதை செய்யாமல் இந்த மாதிரி மிகப்பெரிய தவறு இழைத்துட்டோம் அந்த அடியாருக்கு என்று சொல்லி மிக மனம் வருந்தி சோர்ந்து ரொம்ப அழுறார். அப்போ மழை விடவே இல்லை வைங்க, இருட்ட தொடங்குது. இவர் என்ன அவர்கிட்ட பேசி வாங்கிட்டு வந்திருக்காரு, நான் மாலையில் துணியை துவைத்து கொண்டு வந்து கொடுத்து விடுவேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த சொன்ன சொல்லலாம் நம்ம அடியார் பெருமக்கள் ஒருபோதும் தவற மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, நம்ம சொன்னபடி நம்ம அடியாருக்கு நம்மளால் அந்த துணியை துவைத்து கொடுக்க முடியவில்லையே, நாம் இனி இருந்து என்ன பயன்? சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியலைன்னா இந்த உடம்பு இந்த உயிர் இருந்து என்ன பயன்? உடனே என்ன செய்தார் தெரியுமா, அந்த துணி துவைக்கக்கூடிய கல்லிலே போய் அவருடைய தலையை மோதி உயிரை விட துணிந்தார். அப்பதான் நம்மளுடைய கச்சி ஏகம்ப பெருமான், ஏலவார் குழலியோடு இருக்கக்கூடிய அந்த ஏகாம்பரநாத பெருமான் அந்த கல்லிலிருந்து தோன்றி கை அப்படியே அவர் தலையை பிடித்து கொண்டது, தாங்கி கொண்டார். திருக்குறிப்பு தொண்டா நில், அவசரப்படாதே என்று சொல்லி அவரை தடுத்து நிறுத்தி உடனே அவருக்கு விடையின் மேலே காட்சி கொடுக்குறார். அப்போ தான் நம்மளுடைய திருக்குறிப்பு தொண்ட நாயனாருக்கு தெரியுது, நம்மளிடம் கந்தையை கொடுத்து துவைத்து அழுக்கை நீக்க சொல்லியது நம்மளுடைய பெருமான் தான் அப்படின்னு உணர்ந்து நிலத்தில் பல முறை விழுறார். இதெல்லாம் எப்படி பணியணும், கோயிலுக்கு போனால் எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும், ஒரு அடியாரை கண்டா எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் நம்ம பெரிய புராணம் தான் நமக்கு வாழ்வியல் நெறிகளெல்லாம் அடியார்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நெறிகள். பெருமான் விடையின் மேலே உமையம்மையோட காட்சி கொடுக்குறார். அப்படியே இந்த திருக்குறிப்பு தொண்ட நாயனார் நிலத்தில் பலமுறை விழுந்து 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 எழுந்து கண்ணீர் சொரிய, மெய்தான் நறும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் சொல்கிறார்ல, எப்படி நிலைப்பாடு இருந்தது வழிபாடு செய்யும் பொழுது. அப்படி வழிபட்டு போற்றி ஜெய ஜெய போற்றி போற்றின்னு வழிபாடு பண்ணுறார். அப்போ தான் சாமி சொன்னாரப்பா, வா கைலாயத்துக்கு, சிவலோகத்துக்கு வா, சிவபுரத்துக்கு. அடியார்களோட குறிக்கோளெல்லாம் என்னமா இருக்கணும், அந்த பிரவாமை நிலையை அடையணும், பெருமானுடைய அந்த திருவடியை அடையணும், அந்த உலகத்தில் போய் இருக்கணும், சிவலோகத்தில் போய் இருக்கணும். சிவலோக பதவி அடைந்தார்னு போடுறது பெருசு இல்லை, அதுக்கு உண்மையான தகுதியோடு நாம் இருக்கமான்னு பார்க்கணும். அப்படிப்பட்ட அந்த பேர் யாருக்கு கிடைத்ததுன்னா நம்மளுடைய திருக்குறிப்பு தொண்ட நாயனாருக்கு கிடைத்தது. அப்படியே அவர் சிவலோகம் சென்று பெருமான் அப்படியே அழைத்து கொண்டு சென்று விட்டார். காட்சி கொடுக்குறாருன்னா உடனே அருள் செய்ய போகிறாருன்னு அர்த்தம். நம்மளுடைய அந்த பேசுகிறவங்க, இந்த விவாதம் பேசுகிறவங்க, விதண்டவாதம் பேசுகிறவங்க, வாதம் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய பெருமான் சோதிப்பார். நம்மளுடைய பெருமானுக்கு சோதிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும்.
ஆனால் அந்த நாயனாருடைய பெருமையை உலகறிய செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் அவருடைய நோக்கமாக இருக்கும். அப்படி வந்து உலகறிய செய்ய போய் தான் இன்றைக்கி நாம் அவரை பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நாம் நினைக்கிறோம், பல நூற்றாண்டுகளை கடந்து 1000 ஆண்டுகளை கடந்து கூட இன்றைக்கி நாம் சிந்திக்கிறோம். அதற்காக தான் பெருமான் சோதிக்கு வருவார். ஆனால் அந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி சாதனை செய்தவர்கள் தான் நம்மளுடைய நாயன்மார்கள், வைராக்கிய சீலர்கள். பக்தி வைராக்கிய விசித்திரம். பக்தி இல்லைன்னா, வைராக்கியம் இல்லைன்னா அந்த பக்திக்கே மதிப்பு இல்லை. அப்பேற்பட்ட நம்மளுடைய திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய அருள் வரலாற்றை குருவர்களாலும் திருவருளாலும் நாம் சிந்தனை செய்தோம். அதற்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவருளுக்கும் இதை இந்த காணொளியின் வாயிலாக பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டிருக்கும் அடியார் பெருமக்களையும் அடியேன் மனம் மொழி மெய்களால் வணங்கி அமைகின்றேன். திருச்சிற்றம்பலம்.